அனைவரையும் ஸ்பைசி பாக்ஸ் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த சிக்கன் கிரேவி நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் டு அரை மணி நேரம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது இந்த சிக்கனுக்கு ஒரு சூப்பரான மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் கொத்தமல்லி, அரை ஸ்பூன் மிளகு சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகாய், அப்புறம் கொஞ்சமாக பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, கல்பாசி, இதை எல்லாத்தையும் எடுத்து லைட்டாக வறுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடர் பண்ணிடலாம். இந்த கிரேவிக்கே இந்த மசாலா தான் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். சிக்கனுக்கு இன்னொரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 4 முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கசகசா. இந்த முந்திரியும் கசகசாவும் பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு நல்ல திக்னஸை கொடுக்கும். அப்புறம் கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா கிரேவிக்கு வாசனையை கொடுக்கும், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும், அதனால் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்காக ஒரு பிரியாணி இலை, அப்புறம் நம்ம அந்த புதினாலாம் அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு 1/2 அன் ஹவர். இப்போது சிக்கனை குக்கரில் தாளித்து விட்டுறலாம். குக்கர் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போது நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பிரியாணி இலை எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கி விடுங்க. இந்த சிக்கனுக்கு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வணக்கி விடுங்க. இப்போது தக்காளியும் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் சிக்கனையும் அதில் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அந்த புதினா வெங்காயம்லாம் அரைச்சி வச்சுருக்குறோம்ல அந்த பேஸ்ட்டையும் இப்போது அதில் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த சிக்கன் கூட அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் ஒரு 5 நிமிஷம் வணங்கினதும் ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி பவுடரையும் அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிக்கன் வேகிறதுக்கான தண்ணியை சேர்த்துக்கலாம். சிக்கன் முழுகிற அளவுக்கான தண்ணி மட்டும் சேர்த்துனிங்கன்னா போதும், ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா போதும், ஏன்னா இது நாட்டுக்கோழிங்கிறதுனால. இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சிக்கன் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா தூவி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி உங்களுக்கு செமி கிரேவியாக இருக்குது. இன்னுமே உங்களுக்கு திக் கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் கொதிக்க விடுங்க, திக்காயிடும். மூடி போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஓப்பன்லேயே கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சிக்கன் எப்பவுமே செய்கிற சிக்கன் கிரேவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.